வணக்கம், நான் ராஜா, ஒளிப்பதிவாளர். இன்று நமக்கு கிடைத்திருக்கிற மிக பொக்கிஷமான அற்புதமான ஒரு விஷயமா நமக்கு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிடைச்சிருக்காங்க. அவரை பத்தி சில விஷயங்களை சொல்றதுக்கு தான் எங்கள் விஜய் அந்த யூடியூப் சேனலுக்கு நான் இங்க வந்திருக்கேன். இந்த யூடியூப் சேனலுக்கு எனக்கு வர வைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த நிறுவனத்திற்கும் திரு எஸ் ராம்கிசார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு தமிழக முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களை எல்லாரும் தளபதி அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. நான் உங்களை கூப்பிடுறது என்னுடைய நண்பர். நீங்க இன்னைக்கு சிஎம் ஆகி வேற விதத்துல எல்லாரும் உலகமே திரும்பி பார்க்கிற வகையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேசிக்கா நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பெரிய வரமே என்னன்னா, நம்ம எல்லாமே சினிமாக்காரங்க. நம்ம சினிமாவுக்கு வரும்போது தன்னம்பிக்கையை மட்டும்தான் மனசுல வச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்போம். ஒருத்தரும் ஜெயிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களை இறைவன் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நினைச்சு வந்திருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுள் கணக்கு போடுவான் சார். எந்த இடத்துல வச்சு என்னென்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுவார். அதுதான் இதிகாசமே. அப்படிதான் ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு ராஜாக்கள் தோன்றுவாங்க. எல்லாரும் அது மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சிஎம் ஆகிருக்கீங்க. எழுதி வச்சீங்க சார், நீங்க 5 வருடத்திற்கு மட்டுமே சிஎம் கிடையாது. ஆயுள் காலம் முழுவதும் வரைக்கும் நீங்க தான் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. இன்றைய மக்கள் தீர்ப்பு, இன்றைய தமிழக முதல்வர். உங்களுடைய முதல் படங்கிற மாதிரியே நாளைய தீர்ப்பு இந்தியாவின் பிரதமரே நீங்க தான். இது நடக்கும், நடந்தே தீரும். வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுங்க. நீங்க இதுக்கப்புறம் ஆந்திராவுல, கேரளாவுல, கர்நாடகாவுல போய் தனித்தனியாலாம் சிஎம் இருக்கிறதுக்கு வருங்காலத்துல இன்னும் 10 வருடம் கழித்து நீங்க தான் சார் இந்தியாவினுடைய பிரதமர். இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்களை ஒரு நாள் ஐநா கூப்பிடும், இந்த உலகமே உங்களை கூப்பிடும். இது எல்லாமே நடக்கும். இதை நீங்க உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் மன உறுதியையும் உங்களுக்கு இறைவன் கொடுக்கணும். நீங்க நம்ம வாழ்க்கையில ஒரு குருநாதரை நம்ம மனதில் நினைச்சு நம்ம வந்திருப்போம். அந்த குருவனுடைய நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும். எனக்கு என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியரா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். அதே மாதிரி நீங்க மேலும் மேலும் வளர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க 1000 போர் வீரனுக்கு சமம். நீங்க மக்களுடைய வலியையும் பசியையும் அந்த உணர்வுகளையும் உணர்ந்த ஒரு மனிதர். நீங்கள் எங்களுக்கு கிடைத்ததற்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இனி அடுத்த ஜெனரேஷன் உங்களை நம்பி தான் வரும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற ஜோசப் விஜய் மட்டுமல்ல, சிங்கப்பூருக்கு கிடைத்த ஒரு லீகோ நியூ மாதிரி. இன்னும் ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல நம்ம எலெக்ஷனே எப்படி நடக்கும்னா, இதே மாதிரி கூட்டமா போறது, ஓட்டு கேட்கறது, இது நடக்காது. உங்களுடைய போட்டோவை வச்சு டிவியில ஒரு நாள் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இத்தனாம் தேதி எலெக்ஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, இது மேலும் வளரணும்னா உங்களை தான் முதல்வராக எடுக்கணும்னு சொல்லி வெறும் டிவியில மட்டுமே உங்க போட்டோ சிங்கப்பூர்ல நடக்கிற எலெக்ஷன் மாதிரி உங்க எலெக்ஷன் நடக்கும். இனி இந்த ஆயுட்காலம் முழுவதும் இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் ஆயுட்கால சிஎம். இது இன்றைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. வர காலத்துல நீங்க தான் சார் இந்தியாவினுடைய பிரதமர்.